ஸ்ரீ கணேஷாய நமः. ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சுயசரிதம் 23வது நாள் பாராயணம். சித்தன் சரித்திரத்தை தொடர்ந்து கூறினான். ஓ நாமதாரகா, குளிர்ந்த காற்று மழையின் வரவை தெரிவிப்பது போல் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் குரு சரித்திரம் என்னும் குளிர்ந்த காற்று உனது வறுமையும் துன்பமும் குருவின் அருளினால் நீங்கப் போகிறது என்பதை தெரிவிக்கிறது. நான் அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்பதை விரிவாக கூறுகிறேன். குருபிரான் பில்லவாடிக்கு வந்து இரகசியமாக அத்தி மரத்தினடியில் தங்கியிருந்தார். அவர் தனது சாதுர்மாசிய விரதத்தை அங்கு அனுஷ்டிக்க நிச்சயித்தார். நாமதாரகன் பின் சித்தனிடம், குருவே, மும்மூர்த்திகளின் வடிவானவர், அவரே பரமாத்மா, அவர் எதற்காக இரகசிய வாசம் புரிய வேண்டும்? அவர் எதற்காக பல்வேறு தமம் புரிய வேண்டும்? பிக்ஷை எடுப்பதில் அவருக்கு என்ன லாபம்? இவற்றை எனக்கு விளக்கி கூறுங்கள் என்றான். சித்தன் நாமதாரகனிடம், ஓ நாமதாரகா, நீ அறிந்த வண்ணம் சிவபெருமானே ஒரு பிச்சைக்காரன் போல் பிக்ஷை எடுத்தார். தத்தாத்திரேயர் தன் பக்தர்களால் ஒரு சந்நியாசி வடிவத்தில் காணப்படுகிறார். இந்த நில உலகத்தில் அநேக புண்ணிய நதிகள் இருக்கின்றன. இந்த புனித ஸ்தலங்களை தன் பக்தர்களுக்கு தெரியப்படுத்த குரு திருவுளம் கொண்டார். தன்னை நாடி வந்த தகுதியற்ற பக்தர்களை தவிர்க்கவே அவர் இரகசியமாக வாழ்ந்தார். ஆனால் சூரியனின் ஒளியை மேகங்கள் எப்பொழுதும் தடுக்க முடியுமா? கஸ்தூரியை மறைத்து வைத்தாலும் அதன் நறுமணத்தை மறக்க இயலுமா? குரு மறைந்து இருந்தபோதும் அவர் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டி வந்தது. அது இவ்வாறு நிகழ்ந்தது. கரவீரா என்றும் கிராமத்தில் வேதங்களின் சிறந்த பிராமணன் ஒருவன் வாழ்ந்து விளங்கினான். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு பொது அறிவு சற்றும் இல்லாததோடு கல்வி கற்பதில் மிகவும் மந்தமாக இருந்தான். இந்த சிறுவன் வளர்ந்து வரும்போது துரதிர்ஷ்டவசமாக அவனது பெற்றோர் இருவரும் இறந்து போகவே அவன் அனாதையானான். அவனது தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டான். 7வது வயதில் அவனுக்கு பிரம்ம உபதேசம் செய்ய வைத்தனர். பையனுக்கு தகுதி இல்லாததால் அவனால் வேத சாஸ்திரங்களை கற்க முடியவில்லை. அவனுக்கு ஞாபக சக்தி மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் கற்றதெல்லாம் அவன் உடனடியாக மறந்து விடுவான். கிராமத்தில் இருந்த மற்றவர்கள் அவனை கேலி செய்து வந்தனர். அவர்கள் அவனை தகப்பனாரின் சிறந்த புகழுக்கு ஒரு களங்கம் என்று கூறினர். மக்கள் கற்றறிந்த பெரியோரை மதித்தனர். இந்த சிறுவன் கல்வி கற்காத காரணத்தால் அவர்களால் குறைவாக மதிப்பிடப்பட்டான். அவனை அவர்கள் பயமுறுத்தினர். சிறுவன் அவர்களை தனக்கு பாடம் சொல்லித் தருமாறு கேட்டபோது அவர்கள் அவனை இன்னொரு பிறவி எடுத்து வந்தால்தான் அவன் எழுத படிக்க கற்றுக்கொள்ள முடியும் என்று இடித்துரைந்தனர். சிறுவன் மிகவும் மனம் நொந்து கிராமத்தை விட்டு போக முடிவு செய்தான். மாலைக்குள் அவன் பில்லாவாடியை அடைந்து புவனேஸ்வரி கோவிலுக்கு வந்தான். அவன் கோவிலுக்கு முன் அமர்ந்து புவனேஸ்வரியின் அருளை வேண்டினான். அவன் பல நாட்கள் பட்டினி கிடந்து தண்ணீர் கூட பருகாமல் இருந்தான். 3 நாட்களுக்கு பிறகு அவன் தேவியிடம், அம்மா, நான் உனது அருள் வேண்டி கடந்த 3 நாட்களாக பிரார்த்தனை செய்கிறேன். உனக்கு என் மேல் தயை இல்லை. இவ்வாறு பிரார்த்தனை செய்து அவன் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து தன் நாக்கை அறுத்து தேவியின் பாதங்களில் போட்டு, தேவியின் அருள் கிடைக்காவிடில் எனது தலையையும் மறுத்து அவள் பாதங்களில் படைப்பதாக சபதம் செய்தான். இரவில் கோவிலுக்கு முன் அமர்ந்திருக்கையில் அவன் உறங்கி போனான். அவனது கனவில் புவனேஸ்வரி தோன்றி, மகனே, என்னிடம் கோபம் கொண்டு உனது வாழ்க்கையை தியாகம் செய்யாதே. கிருஷ்ணா நதியின் மேற்கு கரையில் ஒரு பெரிய துறவி இருக்கிறார். ஔதம்பர் மரத்தடியில் அமர்ந்துள்ள அவர் சிவனின் அவதாரமானவர். அவரை அணுகினால் அவர் உனக்கு உதவி புரிவார். சிறுவன் இந்த கனவினால் அதிசயப்பட்டு உறங்கி எழுந்ததும் நதியை கடந்து போய் குரு அமர்ந்திருந்த ஔதம்பர் மரத்தடிக்கு வந்தான். அவன் குருவின் பாத கமலங்களில் விழுந்து வணங்கி அவரது அருளை வேண்டினான். குரு அவர்கள் தனது கரத்தை அந்த சிறுவன் தலையில் வைத்தார். உடனடியாக அவன் சகல வேதங்களிலும் தத்துவங்களிலும் வித்தகனானான். அவன் தனது நாக்கையும் திரும்ப பெற்றான். இவ்வாறாக குருவின் கடாட்ச மாத்திரத்திலேயே, ஸ்பரிச மாத்திரத்திலேயே ஊமை சிறுவன் பேரறிஞனானான். ஓ நாமதாரகா, நமது குருவின் அருள் எல்லா இடங்களிலும் நிறைந்தது. குரு தங்கியிருந்த எல்லா இடங்களிலும் அவரது அற்புத செயல்களை காணலாம். இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.